வனத்துறைக்கு வந்த ரகசிய போன். ஸ்கெட்ச் போட்டு கிளம்பிய ஆபீசர்ஸ். அடுத்தடுத்து கசிந்த ஆதாரங்கள். அதிர்ச்சியில் உறைந்த போலீஸ் டீம். குற்றாலத்தில் நடந்த குற்ற பின்னணி. தென்காசி மாவட்டம் குற்றாலம் வனச்சரக பகுதிக்கு அருகே உள்ளது புளியரை கிராமம். இந்த பகுதியில் உள்ள மோட்டை நீர்த்தேக்கம் வனப்பகுதியில் ஏராளமான தேக்கு மரங்கள் இருந்துள்ளது. இந்த தேக்கு மரங்கள் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்துள்ளது. இது குறித்து விசாரணை செய்த வனத்துறை அதிகாரிகளுக்கு சில ரகசிய தகவல்கள் கிடைத்துள்ளது. அதன்படி இந்த வனப்பகுதிக்கு அவ்வப்போது வனத்துறையினர் சென்று திடீர் சோதனையிட்டுள்ளனர். ஆனாலும் வனத்துறை அதிகாரிகளை லாவகமாக ஏமாற்றிவிட்டு இரவோடு இரவாக மரத்தை வெட்டி கடத்தி உள்ளது அந்த மர்ம கும்பல். இதனால் ஆத்திரமடைந்த வனத்துறையினர் தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வனப்பகுதியில் உள்ள ஏராளமான தேக்கு மரங்களை சட்டவிரோதமாக சிலர் வெட்டி கடத்துவதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. தகவலின் பேரில் வன அலுவலர் சீதாராமன் தலைமையிலான வனத்துறையினர் சம்பந்தப்பட்ட வனப்பகுதிக்கு விரைந்து சென்றுள்ளனர். அப்போது நன்கு வளர்ந்திருந்த தேக்கு மரங்களை வெட்டியிருப்பதும், இவ்வாறு வெட்டிய மரங்களை வாகனத்தின் மூலமாக கொண்டு செல்வதற்காக பாதுகாப்பாக அடுக்கி வைத்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து வெட்டி வைக்கப்பட்டிருந்த அனைத்து மரங்களையும் பறிமுதல் செய்த போலீசார் இந்த மரங்களை உள்ளூர் வாசிகள் வெட்டினார்களா அல்லது வெளியூரில் இருந்து திட்டம் தீட்டி வெட்டி சென்றார்களா என்ற கோணத்தில் விசாரணையை முடக்கியுள்ளனர். இதில் முதற்கட்டமாக இந்த வனப்பகுதியை ஒட்டியுள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கு சென்று கடந்த சில தினங்களுக்கு முன்பாக யாரெல்லாம் வனப்பகுதி பக்கம் சென்றனர் என்று தீவிரமாக விசாரித்துள்ளனர். இதன் காரணமாக இந்த பகுதியில் ஏற்கனவே குற்ற செயலில் ஈடுபட்ட சிலரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்து உள்ளனர். இந்த விசாரணையில் தேக்குமர கடத்தல் கும்பலோடு முகமது கனி, பொன்னுத்துறை ஆகிய இருவருக்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளது. இந்த இருவரையும் கைது செய்து வனத்துறை அதிகாரிகள் விசாரித்து உள்ளனர். ஆரம்பத்தில் இதுகுறித்து தங்களுக்கு எதுவுமே தெரியாது என கூறிய இருவரும் வனத்துறை போலீசார் அவர்களுக்கே உரிய பாணியில் விசாரிக்க துவங்கியதும் இந்த கடத்தலோடு தொடர்புடைய அத்தனை விவரங்களையும் கூறியுள்ளனர். அது மட்டுமல்லாமல் இந்த தேக்கு மர கடத்தலில் சில வனத்துறை அதிகாரிகளுக்கும் சில அரசியல்வாதிகளுக்கும் தொடர்பிருக்கிறது என்பதையும் விவரமாக கூறியுள்ளனர். இதனையடுத்து தேக்கு மர கடத்தல் விவகாரத்தில் கடத்தலுக்கு உடந்தையாக இருந்ததாக புளியரை வனவர் செல்லத்துறை மற்றும் வன காப்பாளர் சார்லஸ் ஆகியோரை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்வதாக மாவட்ட வன அலுவலர் முருகன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேலும் இதுகுறித்து தொடர் விசாரணை செய்து வருகின்றனர். இது ஒருபுறம் இருக்க, இந்த கடத்தலில் ஈடுபட்டவர்கள் இந்த வனப்பகுதியில் மட்டும்தான் ஈடுபட்டார்களா அல்லது மற்ற வனப்பகுதியிலும் இதுபோன்ற கடத்தலில் ஈடுபட்டார்களா என்பது குறித்து தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். தற்போது நடந்து வரும் இந்த விசாரணையில் சில முக்கிய புள்ளிகளும் சிக்குவார்கள் என பொதுமக்களில் பலரும் கூறி வருகின்றனர். இதுகுறித்து சமூக ஆர்வலர்கள் கூறும்போது, இதுபோன்று அரசுக்கு சொந்தமான வனப்பகுதியில் உள்ள மரங்களை கடத்துவது மிகப்பெரிய குற்றம் என்றாலும் வனத்துறை அலுவலர்களுக்கு தெரியாமல் பெரும்பாலும் இவ்வாறு நடக்காது எனவும், அதையும் மீறி இதுபோன்று கடத்தல் சம்பவங்கள் நடந்தால் அதில் வனத்துறையைச் சேர்ந்த யாருக்கேனும் தொடர்பு இருக்கக்கூடும் எனவும் தெரிவித்து வருகின்றனர். அரசுக்கு சொந்தமான பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தேக்கு மரங்களை வெட்டி கடத்த முயன்ற கும்பல் கூண்டோடு சிக்கியிருப்பதால் குற்றாலம் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.